நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 6/2/2023 முதல் 12/2/2023 வரை உண்டான கோல்சாரத்தை முதல்ல பார்க்கலாம். கோல்சாரம் அப்படின்றது பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவானும் ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இதை தவிர கேத்து பகவான் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் இருக்கார். புத பகவான் இந்த வாரம் மகரத்தில் சனி பகவான் சூரிய பகவானோட சேர்ந்திருக்காங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் தனித்து அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் அவருடைய ஆட்சி வீடான மீனத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். இது இந்த வாரத்தினுடைய கோச்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் இந்த வாரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது கடகராசியில். அதிலிருந்து அவர் சுவாதி நட்சத்திரம் அதாவது துலா ராசி வரலும் வரார். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்பிறை சதுர்த்தி உண்டு, தேய்பிரை சதுர்த்தி உண்டு. ரெண்டு சங்கடஹர சதுர்த்தியிலையும் பிள்ளையாரை போய் வேண்டிட்டு வர்றது மிகவும் நல்லது. அதுவும் தேய்பிரை சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதும் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் வெற்றி நிச்சயமாக உண்டாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய புராண கதைகளில் பார்த்தீர்களேனா சிவபெருமான், இந்திரன் மற்றும் ராவணேஸ்வரன் இவங்கள்லாம் சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இருந்து அதன் மூலியமாக மிகுந்த பலனை பெற்றார்கள் அப்படின்றது புராணம் சொல்கிறது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீர்களேனால் அது 9ஆம் தேதி வருது சங்கடஹர சதுர்த்தி. அப்புறம் 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் அவமாகம்னு போட்டிருக்கும். அதாவது இதில் பஞ்சாங்கத்தில் அவமாகம்னா என்ன அப்படின்னா யோகமோ நட்சத்திரமோ இல்லை திதியோ, இதில் 3 யோகங்களோ 3 நட்சத்திரங்களோ 3 திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி அந்த 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி இந்த 3 வரும். அதனால் அது அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அவமாகத்தினால என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதாவது வீடு கிரக பிரவேசம், கல்யாணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை கேட்டுட்டு உங்களுடைய புரோகிதரையும் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானை வைத்து நம்ம யார் யாருக்கு சந்திராஷ்டமம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், இந்த சந்திராஷ்டமத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அதனால் என்னென்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத இந்த வாரத்தில் நம்ம சொல்கிறோம். மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசியானது மேஷ ராசி. இந்த வாரம் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வார்த்தைகள் தடித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சுபர்கள் பார்வையும் இல்லை. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் அதாவது யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது அப்படின்றதுனால கண்டிப்பாக வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தவறான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முன்கோபம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு தொண்டையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இடது கண்ணில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. உடலில் ஏதாவது ஒரு உபாதை வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது கீழே விழுந்து அடிபடுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது இந்த 3 நட்சத்திரங்களுக்கு உண்டானவங்க. இதை தவிர பார்த்தீர்களாங்கன்னா இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் கடக ராசியிலிருந்து துலா ராசி வரலும் போகிறார். அதாவது ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 6ஆம் தேதி கார்த்தால மாலை 4 மணி வரலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய
தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீர்களேனால் 5ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறது உங்கள் குழந்தை மூலியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுபரும் வந்து பார்த்துடுறாரு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கர பகவான் தனித்து வந்து சுபத்துவத்தோடு வந்து சந்திரனை பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரும், புதிதாக பதவி வரும், புதிதாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஆனரரி போஸ்டாவது வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணப்புழக்கம் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி முடிஞ்சு 9ஆம் தேதி பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் வந்து 9ஆம் தேதி அன்னைக்கு மாலை 8 மணிக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல பார்த்தீர்களேனால் உங்களுக்கு கண்டிப்பாக குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல வந்து குரு ஆட்சி பெற்று 6ஆம் இடத்தை பார்த்து அங்கு சந்திரன் போகிறதுனால வீட்டுக்கு சின்ன சின்ன பொருட்கள், அலங்கார பொருட்கள் வாங்குறது, தாய் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலைக்காக செலவு பண்ண மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் மனைவி அவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக உடம்பு பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பார்க்கறது கடன் வந்து வெளியிலிருந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் வந்து வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்கோ வண்டி வாகனத்தில் வந்து ஒரு அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரலும் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறோம். கண்டிப்பாக அதற்கு பிறகு வந்து பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல வரார். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய மனநிலை கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்லது. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம், ஏன்னா ராகு பகவான் ராசியில் இருக்கார். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனோகாரணம் கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வரக்கூடிய பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருங்க, கவலைப்பட தேவையில்லை. வரக்கூடிய நாட்கள் வந்து நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வர்றதும், அதை தவிர வந்து விநாயகரை வழிபட்டு வர்றதும் சாலச் சிறந்தது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.